ஸோ அவங்கள மாதிரி இல்லை, நீங்க வியானா மாதிரி இருக்கீங்க. வியானா மாதிரி இருக்கு. ஒரிஜினல் ரைட். ஃபர்ஸ்ட் வீக் சூப்பரா விளையாண்டாரு. செகண்ட் வீக் செம்மையா வின்னர் சபரி தானங்க சொன்னீங்க. ஆமா, அவருக்கு அந்த ஒரு கேங் இருக்குல்ல, அந்த கேங் கிட்ட போன சபரி எல்லாம் பார்த்தா இப்படி சபரியா அப்படி இப்படி இப்படி இருக்கணும்னு தோணும். ஓகேவா? ஆனா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஃபைனல்ஸ்ல இவங்க 5 பேர் தான் நிப்பாங்க. யார் அந்த 5 பேர்? உண்மையாவே இருக்கு அந்த மாதிரி பிஆர்லாம். அழுதுட்டேன் அப்படின்றாங்க. ஐயோ அப்படிலாம் இத்தனை பேர் டிஸப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ விக்ரம் தான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுவார். அதாவது நீங்கள் ஏன் எஃப்ஜே கூட நீங்கள் வந்து ஒரு லவ் கண்டென்ட் பண்ணக்கூடாது, என்ன ரோல் எடுத்துக்கீங்க? 2 பேரும் ஒன்றாவே இருந்தீங்க. அவர் கார்டியன்னு சொல்கிறாரு. அது என்ன ரோல் எப்படி எடுத்துருக்காரு? நாங்கள் ஒரு சொசைட்டியாக நாங்கள் பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு அசிஸ்டன்ட் வார்டன். ஆதிரி அவர்கள் வந்து எஃப்ஜேனால தான் அவருடைய கேம் போயிடுச்சு அப்படின்னாங்க. இப்போ எஃப்ஜேனால தான் உங்கள் கேமும் போயிடுச்சு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அதாவது ஜெயிக்கிற குதிரை மேலே சவாரி செய்கிறது, நீங்கள் வாட்டர்மெலனுக்கு அதிக ஃபேன்ஸ் இருந்த மாதிரி அதை வைத்து வினோத் அவர்கள் சவாரி செய்கிறாங்க அப்படி நீங்கள் சொன்னீங்க. எது உங்களை ஹெவியாக அப்படி தோண வச்சிச்சு? கமருதீன், அரோரா, பார்வதி அவங்களை முக்கோண காதல் உங்கள் வீட்டுக்குள்ள இருந்துச்சு. பார்வதியும் கமருதீனும் மொத்தமா முடிச்சு விட்டு வந்தீங்களா? தெரியல, ஒன்னாவடா சுத்துறீங்க, உடமாடா உங்களை ஒன்னா அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ வியானா அவர்கள் இந்த காஸ்டியூம் என்ன காஸ்டியூம் வரல, வீட்டில் என்ன நடந்திருக்குமோ அப்படின்னாங்க. இது அம்மா டிஸப்பாயிண்டட்? ஹலோ ஆல், ஹாய், வணக்கம் ப்ரோ கிவினர்களே, நான் உங்க ஜோ மைக்கேல். ஸோ இன்னைக்கு நாம யாருக்குள்ள இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ராஷ்மிகா மந்தனாக்கு அப்புறம் வெரி ஃபேமஸ் ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அது இந்த பிக் பாஸ் வியானா தான். ஸோ வியானா கூட தான் இருக்கும். ஹாய் வியானா, வணக்கம். ஹாய், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இவர் இன்ட்ரோ கொடுத்த இன்ட்ரோலாம் வந்து நம்ப வேண்டாம். ஓகே, ஸோ அவங்கள மாதிரி இல்லை, நீங்க வியானா மாதிரி இருக்கீங்க. வியானா மாதிரி இருக்கு. ஒரிஜினல் ரைட். சரி, ஓகே. ஸோ வியானா, பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் பிக் பாஸ்? எனக்கு வந்து நான் குட்டியாக நிறையா லைக் கேம்பெயின்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு நான் என்னை லைக் என்னோட ஃபோட்டோவே பஸ்ல இருக்கும்போது கூட வந்து அது நான் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ பீப்புள் கிட்ட ஈஸியாக கனெக்ட் ஆகலாம் அப்படின்னா பிக் பாஸ் அதுக்காக ஆடியன்ஸ் வேணும், அந்த லவ், அந்த எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்ட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க. சூப்பர். ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்களா? என்ன மாதிரி தோணுது உங்களுக்கு? இப்போ நம்ம ஒரு சோஷியல் அப்படி லைக் ஒரு சோஷியல் மீடியாவோ இல்லை நம்ம இந்த மாதிரி பப்ளிக் ஃபிகர் அப்படின்னு வந்துட்டாலே எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்படி கிடையாது, ரெண்டுமே இருக்கு. பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சு உள்ள போனோம், அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பீப்புளோட லவ் அண்ட் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஹேட்ரேட்ஸும் கிடைச்சிருக்கு, இதுவும் கிடைச்சிருக்கு. ரெண்டுமே நல்லதா இருக்கு. நல்லா இருக்கு, புதுசா இருக்குல்ல, நல்லா இருக்கு. சூப்பர். ஏன்னா நாங்க பார்த்தோம் ஒரு அம்மா எங்களுடைய எவிக்ஷனுக்காக அழுதுட்டு தான் இருந்தாங்க. ஒருத்தவங்க கால் எல்லாம் பண்ணி பேசுறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் பர்சன் தான் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க நான் ஃபிளிப் பண்ணுவேன், ஹேர் இப்படி பண்ணுவேன். அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய சொல்றாங்க, நம்ம ஒரு ஷோக்கு போகணும், இவ்வளோ இவங்கக்கிட்ட கனெக்டடா இருக்கும். அவங்களோட ஏஜுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ யங்ஸ்டர்ஸ் குட்டி பசங்க பிடிக்கிறது ஓகே, பிகாஸ் அப்படின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணுமே நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்க ஈஸியா. அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எப்படிமா நீ எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு, மனசுல கஷ்டமாச்சு, அழுதுட்டேன் அப்படின்றாங்க. ஐயோ அப்படிலாம் இத்தனை பேர் டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப பண்ணிருக்க வேணாம்னு தோணுதா இப்ப? கண்டிப்பா. ஓகே, ஸோ வியானா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 வாரம் அப்படின்னு பார்க்கும்போது டாப் 5ல வியானா இருக்காங்கப்பா. அது அவங்க சீட்டுப்பா.
அப்படின்னு நாங்கள் எல்லா ரிவ்யூவர்ஸும் சரி மக்களும் சரி எல்லாருமே ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்தோம். ஓகேவா? ஆனால் அது டப்பு 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 டப்புன்னு இறங்கி வியானா வெளில வந்த மொமெண்ட் வியானாக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ நான் டாப் 5ல இருக்கேன், நான் நல்லா விளையாடுறேன்லாம் எனக்கு தெரியாது பட் ஆக்சுவலா. கிளாப்ஸ் வந்திருக்குமே, இந்த கிளாப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. கிளாப்ஸ் அப்படின்னா உள்ள இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கிளாப்ஸ் எல்லாம் வச்சு நம்பக்கூடாது, ஃபேக் அப்படிதான் எல்லாரும் பேசிப்பாங்க. அப்புறம் உள்ள இருக்க கேம் பிளேயர்ஸ்ல பார்த்தா நான் வந்து ஸ்ட்ராங் கிடையாதுன்னு என்னோட பிரெயினுக்கு வந்து ப்ரீச் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு இவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர், இவங்க கூட தான் இவங்க, நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட், நான் நாட் அ ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர், அப்படிதான் உள்ள ஒரு உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஃபைனல்ஸ்ல இவங்க 5 பேர் தான் நிப்பாங்க. யார் அந்த 5 பேரு? வந்து விக்ரம், சுபிக்ஷா, அப்புறம் யாரு, கனிதிரு, எஃப்ஜே, இது அவங்களுக்கு சபரி, இப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். மொத்தம் நீங்க சொன்ன 5 பேருமே அன்பு கேங். அப்படியா? எனக்கு தெரியாது. அப்படின்றது தான் ஒரு 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 தாட் மாதிரி பேசிப்பாங்க. இவங்களுக்கு காம்படிட்டர் இவங்க தான், இவங்களுக்கு காம்படிட்டர் இவங்க தான், அப்படி சொல்லிட்டு அது லைக். உங்களுக்கு யார் காம்படிட்டர் போட்டாங்க? உள்ள இருக்க பேசிக்கிறவங்கலாம். நானும் அரோரா தான் காம்படிட்டர் அப்படி சொல்லிட்டு. சரியா? அரோரா 60 நாள் வரைக்கும் கேம் ஆடவே இல்லையேங்க. தெரியல, அப்படிதான் வச்சிருந்தாங்க. யூ கான் கம் அண்ட் என்கிட்ட மோதுறதுக்கு, நீ என்கிட்ட மோதுவேன்ட்டுலாம் எனக்கு தெரியல. நீ அரோரா அப்படிதான் அப்படின்ற மாதிரி தான். ஸோ உள்ளேயே வந்து தே வில் ஹாவ் திஸ் திங், இவங்க இவ்வளோதான், இவங்களுக்கு இவ்வளோதான் விளையாட தெரியும் இவங்க. ஸோ நான் நான் எனக்கு தெரியல, எனக்கு இவ்வளோ பீப்புள் இல்லை. நம்மள இப்போ பொதுவாகவே நம்மளை ஒருத்தங்க அமுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு நம்ம நினைப்போம். தட்ஸ் வாட் ஐ டிட் இனிஷியல் வீக்ஸ் எல்லாம். இனிஷியல் வீக்ஸ் பண்ணி அதுதான் நானும் பார்த்தேன். அதாவது அப்புறம் இல்லை, காணாம போயிட்டாங்க வியானா. எங்களுக்கும் வருத்தம் தான். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா காணாம போயிட்டீங்கன்ட்டு? ஓகே. ஸோ வியானா அவர்கள் வந்து பிக் பாஸ் வீட்டில் உள்ளே போனோன்னே வியானா மேலே நிறைய அக்யூசேஷன் சோஷியல் மீடியாவில் வச்சாங்க. என்ன பேசிஸ்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் சொன்னீங்க இந்த பிஆர் அதெல்லாம் இந்த வந்து என் ஃப்ரெண்ட் ஏற்கனவே வச்சாங்க, அதெல்லாம் பிளா பிளா ஏதோ சொன்னீங்க. அது கிளியர் பண்ணிருங்க பேசாம. ஃப்ரெண்ட் ஏற்கனவே வச்சாங்கன்னு சொல்லல, நான் என்கொயர் பண்ணேன். ஓகேவா? ஸ்டில் நான் என்னோட பேர் ஆக்சுவலாக நான் என்கொயர் பண்ணா பர் டேக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தது. அப்புறம் இவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. உண்மையாவே இருக்கா அந்த மாதிரி பிஆர்லாம்? எனக்கு தெரியாதுங்க. நான் ஒருத்தவங்க சொன்னாங்க யூ கேன். ஆனா இப்போ வச்சிருக்காங்க நிறைய, உள்ள இருக்கிறவங்க நிறைய பேருக்கு பிஆர் இருக்காங்க, நான் பார்த்தேன். சரியா? இப்போ அப்படி எனக்கு பிஆர் இருந்ததுன்னா என் பேஜ் ஃபுல்லா அழகா மெயின்டைன்டா இருக்கும். என்னோட ஒரிஜினல் லைக் உங்க ஃப்ரெண்ட்ட தான் கொடுத்துட்டு போனீங்க? என்னுடைய ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் பிளஸ் என்னோட ஒரு ஃப்ரெண்ட், என் கசின் கிட்ட கொடுத்துட்டு போனேன். அப்படி பார்த்தா என் பேஜ்ல எதுவுமே இல்லை. மற்ற உள்ள இருக்க கண்டெஸ்டன்ட் பேஜ்ல ஈச் அண்ட் எவ்ரிதிங் அந்த பேஜ்ல இருக்கு. வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹைலைட்டடான அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கு. அப்படின்னு என் பேஜ்ல ஒண்ணுமே இல்லை. நான் விட்டுட்டு போயிட்டு ஒரு 5 போஸ்ட் போட்டிருக்காங்க, ஒரு சாரி போஸ்ட், அவ்வளவுதான். அப்படி பிஆர் இருந்திருந்தா என் பேஜ் வெறும் இந்த கொலாப் போஸ்ட்னு சொல்லுவாங்க, கொலாப் போஸ்ட் மட்டும். அப்புறம் என் பேஜ் பாமா இருந்திருக்கும். ஒண்ணுமே இல்லை என் பேஜ்ல. லைக் ஒரு ஹைலைட் மூமெண்ட்ஸ் நான் உள்ள பண்ணது இல்லை, நான் அப்ரிசியேஷன் வாங்கினது எதுவுமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்லாம் உங்க ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை விட நீங்க 10% அதிகமா இருந்தீங்க. ஓகே. அப்படி சொல்லி நான் என்கொயர் பண்ணேன். பட் இட் வே டூ எக்ஸ்பென்சிவ். அப்புறம் ஐ தாட் போலாம், உள்ள இருக்கிற வரைக்கும் இருப்போம், அமைச்சு விட்டாங்கன்னா வெளியில வந்துடும், அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். ஸோ அந்த வீட்டுக்குள்ள வியானா நிறைய சம்பவங்கள்லாம் பண்ணாங்க. அப்படியா? இனிஷியல் வீக்ஸ்ல சண்டைனா சண்டை, சமாதானம்னா சமாதானம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க. அண்ட் சண்டேல உங்களுக்கு பிடிச்ச சண்டை நீங்க போட்டதுலே ஒர்த்தா இருந்துச்சுப்பா அப்படின்னா என்ன சண்டை? பிடிச்ச சண்டை அப்படின்னா இல்லை, எனக்கு ஆக்சுவலாக கோவம் வந்து அதில் ரியாக்ட். அது எங்கே எப்படி இருந்தாலுமே முன்னாடிலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். சண்டை பிடிச்ச சண்டை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த மூமெண்ட் நம்மளுக்கு கஷ்டமாக படுறதுனால தான் நம்ம போய் கொஷினே கேட்குறோம். எனக்கு சண்டை பிடிச்சி நான் சண்டை போடுறதுலாம் நிஜமா எனக்கு அந்த ஒரு விஷயம் பிடிக்கலன்றதுக்கு மட்டும்தான் ஃபைட் பண்ணேன் தவிர. ஓகே. ஸோ அந்த வீட்டுக்குள்ள நீங்க போயிட்டு வந்துட்டீங்க, இப்போ வெளில வந்திருப்பீங்க, நிறைய பேர் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருப்பாங்க, நீங்க நிறைய விஷயத்த பார்த்துருப்பீங்க. அந்த கேமை விட்டு வெளில வந்ததுக்கு நீங்க மட்டும்தான் காரணமா இல்லை வேற யாராவது காரணம் நீங்க நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட்டு நான் தான் காரணம்னு சொல்லுவேன். அந்த கேம் வந்து இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ண வரைக்கும் சூப்பராக ப்ளே பண்ண முடியும். பட் நம்ம இப்போ இங்கே இருக்க 4 பேர்கிட்டயும் க்ளோஸ் ஆகிட்டோன்னா நம்ம கொஷின் பண்ணுறதுக்கே நம்மளால
கஷ்டம். அந்த இடத்துல நான் பிளாக் ஆனேன். இப்ப நான் விக்ரமண்ணா கிட்ட எமோஷனல் லாக் ஆயிட்டீங்க. விக்ரமண்ணா கிட்ட க்ளோஸா இருக்கறதால என்னால அவர கேள்வி கேட்கறதுக்கே ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. நாமினேட் பண்றதுக்கும், கேள்வி கேட்கறதுக்கும் நம்ம கிட்ட ஒரு பிளாக் வருது. அது பிளாக் உங்களுக்கு வருதா இல்ல அவர் கிரியேட் எனக்கு பண்றாரா? எனக்கு மேபி கிரியேட் பண்ணலாம். அப்படி சொல்லிட்டு அப்படின்னு இருக்கும்போது லைக் நாட் கெட்டிங் டூ அட்டாச்ட் வித் பீப்புள் இட்ஸ் குட் ஃபார் த கேம். அதை நான் பண்ணியிருந்திருக்கணும். பட் நான் அதை பண்ணல. ஓகே. ஸோ விக்கல்ஸ் விக்ரம் உங்ககிட்ட ஒரு தேர்ட் வீக், அதாவது டவுன்ஃபால் ஆஃப் வியானா ஸ்டார்டட் மொமெண்ட் என்னன்னா, விக்கல்ஸ் விக்ரம் தான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுவார். அதாவது நீங்க ஏன் எஃப்ஜே கூட நீங்க வந்து ஒரு லவ் கண்டென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இனிஷியேட் பண்ணுவார். அது வரைக்கும் வியானா பாட்டு அவங்க வேலையை உண்டு, அவங்க உண்டு ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தாங்க. அந்த இனிஷியேட் அப்போ கூட வியானா ரொம்ப தெளிவாக பதில் சொன்னாங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் அவர் ஒரு பிரதர் மாதிரி தான். நான் வரைக்கும் இந்த வீட்டில் யாருமே யோசிக்கல, எல்லாருமே எனக்கு ஒரு பிரதர் ஜோன் தான் அப்படின்னு வியானா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஓகேவா? ஆனால் அந்த ஃபிளிப் ஆச்சு. அது வந்து தானா நடந்துச்சா இல்ல நடக்க வச்சாங்க? அந்த ஹவுஸ் இட்ஸ் அ கேம். ஓகேவா? அந்த வீட்டில் இட்ஸ் எவ்ரிதிங் இட்ஸ் அபவுட் அ கேம். நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். விக்ரமண்ணா இஸ் அ பர்சன் இஸ் பிளேயிங் கேம் வித் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் சுபிக்ஷாக்கு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து நீ பண்ண, யார் எந்த விஷயத்துல ஹைலைட் ஆகுறாங்களோ அந்த விஷயத்த வந்து அவர் கட் ஆஃப் பண்ணிட்டு எப்படி இவங்க கேம் ஸ்லோ டவுன் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே பண்ணுறாங்க. பட் நான் உள்ளே இருக்கிற வரைக்கும் ரொம்ப கனெக்டட் இருந்தது அவர்கிட்டயும் சுபிக்ஷா கிட்ட. பட் நான் வெளியில் வந்து கொஞ்சம் விஷயம்லாம் பார்த்ததுக்கப்புறம் நல்ல கேம் விளையாடிருக்காங்க, நம்ம தான் கொஞ்சம் டம்பாக இருந்துட்டோமோ அப்படி தோணுது. அந்த இடம் எங்களுக்கும் தோணுச்சு. பேசிக்கலி சுபிக்ஷா அவர்களையும் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அதாவது நீங்க உங்க கம்யூனிட்டியை பெருசா ரெப்ரசன்ட் அதிகமா சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. கேஸ்ல கூட கால இதை வச்சுட்டுலாம் வருவார். இந்த பாட்டை அவங்க ட்ரை பண்றலாம். சரி, இந்த அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இப்ப ஃபன்னா எடுத்துட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, எதிரா பண்ணி எதிரா கேம்னே தெரியல. லைக் நிஜமா அந்த பாண்ட் கூட வந்து இப்போ எனக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் உள்ள இந்த ஒருத்தவங்க கிட்ட ஒரு பாண்ட், அந்த பாண்ட் கூட வந்து கேமுக்காக தானோ ஒரிஜினலா ஃபீல் ஆகல, எல்லாமே ஃபேக்கா இருக்கு அப்படின்ட்டு தோணுது. ஓகே. ஸோ அந்த வீட்டில் நிறைய டாஸ்க் எல்லாம் இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு நிறைய டாஸ்க் ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுல வியானாக்கு பிடிச்ச ரோல் என்ன? எனக்கு கொடுத்த டாஸ்க்லேயே கொஞ்சம் நான் நல்லா பண்ணன்றது 2 டாஸ்க். ஒன்று வந்து ஃபேஸ் டாஸ்க் ஒன்று எடுத்துகிட்டு ஓடி கொண்டு போய் வைக்கணும். நான் என்ன ஃபஸ்ட்டு அந்த டாஸ்க்கு கொடுத்த உடனே இந்த பொண்ணு பெருசாக பண்ணாது அப்படின்னு உள்ளே இருக்கவங்க சொன்னாங்க. பட் சம்ஹவ் ஐ கேம் டில் 5 ரவுண்ட்ஸ் வரைக்கும் வந்தேன்னா அது ஒன்று. அப்புறம் வந்து ஸ்கூல் டாஸ்க். பட் ஸ்கூல் டாஸ்க் நான் பண்ணும்போது உள்ளே இருக்கிற எல்லாரும் என்னை புட் டவுன் பண்ணாங்க. நீ வந்து வேணும் பண்ணுற, நல்லா இல்லை, இது விளையாடாத, ஸ்டாப் பண்ணு, இந்த கேம் லிட்ரலி என்னை ப்ளே பண்ணவே விடல யாருமே. நான் என்ன பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணாலும் வேணா நீ ஓவராக பண்ணுற, இதை குவிட் பண்ணு, இது நல்லா இல்லை, இது ஸ்டாப் பண்ணிடு, அப்படி தான் சொல்லுவாங்க. பரவாயில்ல, இவங்க யூஸ்வலாக சொல்கிறவங்க தானே அப்படி சொல்லிட்டு ஸ்கூல் டாஸ்க் நான் லைக் என்னோட ஒரு ஜோன்லேருந்து அவுட் ஆஃப் ஜோனில் ஒரு பண்ண விஷயம். முடியெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஐயோ, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த முடி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருந்தேன். ரிக்ரெட்டட், பட் இட் வாஸ் ஸோ ஃபன். ஸ்கூல் டாஸ்க் தான் ஆக்சுவலாக உங்களை வந்து நீங்கள் நாட்டியா பண்ணீங்கன்னு விஜய் சேதுபதி அவர்களே ரெகனைஸ் பண்ண டாஸ்க். ஆமாம், கரெக்டாக. ஏன்னா மற்றவங்க எல்லாரும் ரம்யா அவர்களை கொடுக்கும்போது வியானா நீங்கள் தான் கேமை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் வீக்கெண்டில் கிடச்சிச்சு. ஆனால் அந்த கேமை ஒழுங்காக பண்ணீங்கன்ட்டு உங்கள் பர்சனல் அப்ரிஷியேஷன் இருக்கா உங்களுக்கு? கரெக்டாக தான் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஒரு பர்சனல் அப்ரிஷியேஷன்? அது கேமே நாட்டி டாஸ்க் தான். இவங்க வேற மாதிரி புரிஞ்சுட்டு விளையாண்டாங்க. அப்படி கொடுத்துருந்தா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுத்தனா நான் தலையா இருந்திருப்பேன் அந்த வீக். நான் அந்த தலை போட்டிக்கு போயிருப்பேன். பட் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் ஹவுஸ்மேட்ஸ் வந்து இப்படி லைக் தே தாட் அவங்க வேற மாதிரி யோசிச்சு செம்மையா கொடுத்துட்டாங்க. ஏன்னா இரிட்டேட் ஆயிட்டாங்க போல, நீங்க எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டீங்க, ஒருத்தவங்களை கூட விட்டு வைக்கல. அமித் ஏங்க அப்படி செய்றீங்க? பாவங்க, அந்த மனுஷன் செய்யறதுக்கு என்னங்க இருந்துச்சு? சோ ஸ்வீட். அமித் அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் லிட்டரலி யூஸ் டு see me like his daughter. ரொம்ப இரிட்டேட் பண்ணுவேன், அவரும் இரிட்டேட் பண்ணுவார். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நீ வேதா மாதிரி இருக்கேன்னு உன்னை விடுறேன், இல்லைன்னா உன்னை நங்கு 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 நங்குன்னு கொட்டிடுவேன் அப்படி சொல்லுவார். ஆக்சுவலி இரிட்டேட் பண்ணணும்னு பண்ணல, நான் கொடுத்துருப்பேன். பட் காலை 8 மணிக்கு ஆரம்பிச்சாருங்க சிவகானான்ட்டு, மதியானம் 3 மணிக்கு கொடுத்தீங்க. இல்லை புரியலை, கொடுத்துருப்பேன். சரி அப்படி சொல்லிட்டு எங்க அவருக்கு எனக்கு ஒரு விஷயம் நாங்கள் நோட் பண்ணோம். கரெக்டாக சொல்கிறேன், நியாயமாக பேசணும் எதாக இருந்தாலும். அமித் வந்து உங்கள்கிட்ட ஒரு 8 to 3 ஹவர் போராடி உங்களை வந்து திட்டி
நீங்க ஒரு சோஃபால உட்காந்து அழுது இருப்பீங்க, ம். கரெக்டா? அழுது அமித்து திரும்பி போனோடனே ஒரு ரியாக்ஷனை பண்ணிருப்பீங்க. இதுல எது உண்மை? இல்ல நான் ஆக்சுவலா எனக்கு அமித் வந்து சொன்னோனே எனக்கு அழுக வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா, நான் முன்னாடியே அவருக்கு கால் வலிக்கக்கூடாது என்னங்க சொல்லிட்டு வேதாளா சார் அஜித் மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அம் பார்த்தோம். என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு அவருக்கு கால் வலிக்கக்கூடாது சொல்லிட்டு தான் நார்மல் ஸ்லிப்பர்னா இல்ல. நார்மல் ஒரு சூப்பரான கேஷுவல் வேர்க்கு போடுற செப்பல் எடுத்து மறைச்சு வச்சிருந்தேன். மனுஷனுக்கு கால் வலிக்கக்கூடாது. இன்னொரு செருப்பு மட்டும் எடுத்து குடுத்துருவோம். இங்க கிடக்குது ஒரு செப்பல் அப்டி சொல்லிட்டு எடுத்து குடுத்தேன். அவரு கொஞ்ச நேரம் போட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்தா சார்லாம் இது போட மாட்டாங்க. ஷூ தான் போடுவாங்க அப்டி சொல்லிட்டு ஒரு ஷூ 2 மாத்தி மாத்தி ஷூ போட்டுட்டாரு. அப்புறம் கூட நான் சொன்னேன், "உங்ககிட்ட தான் ஒரு பேர் ஆஃப் செப்பல் இருக்குல்ல. இப்போதைக்கு போட்டுக்கோங்க. ஷூ கிடைக்கிற எப்படியே வரைக்கும்." ஷூ எடுத்து சரி எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருப்பீங்களா? செருப்பு குடுப்பீங்களா? அப்புறம் அன்யூனிஃபார்ம்ல வரணுமா ஸ்கூலுக்கு? அப்படி சொல்லிட்டு சொன்னாரா. அப்புறம் எனக்கு என்னன்னா, அவர் நிஜமா அமித் ரொம்ப பாண்டட் எனக்கு. தெரியல அவர்கிட்ட நான் பெருசா பேசினது கூட இல்ல. பட் அம் அவருக்கு ஒரு மாரி ஃபீல் ஆனா கூட என்ன வந்து பார்த்துட்டு இப்டி இப்டி பண்ணுவாரு. பண்ணிட்டு அ போயிருவாரு. எனக்கு ரொம்ப ஒரு மாரி இருந்ததுன்னா, ஐ ஜஸ்ட் கோ அண்ட் சிட் பிசைட் ஹிம் அண்ட் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு மாரி ஒரு ஹோம் ஃபீல் குடுக்கும். ஓகேவா? அவர் வந்து பேசினது நிஜமாவே எனக்கு அழுகை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரு கோச்சிட்டு போனதுக்கு எனக்கு சிரிப்பு வருது. ஐயோ! ஒரு ஷூ எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப திட்டினாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து கெஞ்சி பார்த்தாரு. அதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு குடுத்துட்டேன். குடுத்ததுக்கு அப்புறம் தான் போட்டுட்டு வந்து தான் வந்து இத சொல்லிட்டு போனாருன்னு நெனைக்கிறேன். அப்போ அஃப் எனக்கு தெரியல. அந்த மொமெண்ட்ல ஐ ஃபெல்ட் சோ ஃபன்னி. ஓகே, சூப்பர். ஓகே. ஸோ இதுதான் கதையுடைய திருப்பு முனையா நான் பார்க்குறேன். அதே ஸ்கூல் டாஸ்க்ல ம். நீங்க வந்து எஃப்ஜே அவர்கள் ஒரு அசிஸ்டன்ட் வார்டனா இருந்தாங்க. ம். நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்க. ம். என்ன ரோல் எடுத்துட்டீங்க? 2 பேரும் ஒண்ணாவே இருந்தீங்களே. அவர் கார்டியன்னு சொல்றாரு. அது என்ன ரோல்? எப்படி வந்துச்சு அந்த கார்டியன்? என்ன அவரு கார்ட் பண்ணாரு சொல்லல அவரு? கார்டியன்னு. அது அப்படி பார்க்க போனா இட்ஸ் எ அது கேம். அது கேம் எல்லாமே ஓகே. பட் வெளியில நாங்க ஒரு சொசைட்டியா நாங்க பார்க்கும்போது, ஒரு ஸ்டூடண்ட், ஒரு அசிஸ்டன்ட் வார்டன். அது வந்து கரெக்ட்டான ஒரு ரெஸ்பான்சிபிள் கன்டென்ட்டா தெரியல. எங்களுக்கு தெரியல. பட் மேபி ஆ அப்படி இருந்திருக்கலாம். பட் எஃப்ஜே எனக்கும் அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான். வித் பி நானும் எஃப்ஜே மோஸ்ட்டா பேசிக்கிட்டது கேம் பத்தி பேசுவோம். தென் ஐ யூஸ்ட் டு ஆஸ்க் லைக் யூ கேவ் சம் ஃபீலிங் டு த அவங்க வீக் ஆயி போனதுக்கு. மாதிரி. அது கேட்பேன். அத தாண்டி மோஸ்ட்டா வி டாக் அபவுட் கேம். ஓகேவா? பட் எஃப்ஜேவும் அதே மனநிலையில தான் இருந்தாரா? ஆமா. ஹி ஆல்சோ இன் த சேம் ஜோன் பிகாஸ் ஐ நோ ஹி ஹாஸ் எ கேர்ள் ஃபிரெண்ட் ஏன்னா அவுட்சைட். சோசியல் மீடியா ஃபுல்லாவே உங்க 2 பேரையும் பற்றி இப்படிதான் ஓடிட்டு இருந்துச்சு. ம். எங்களுக்கும் அப்படிதான் காட்டப்பட்டுச்சு. அதனால தான் கேட்கிறோம். ஸோ அவருக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு, வெளில இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு உங்ககிட்ட. அவரு சொல்லல. வீட்ல இருக்க மத்த ஹவுஸ்மேட்ஸ் சொன்னாங்க. ஓகே. இந்த மாரி இருக்காங்க அவங்களுக்கு. அப்படி சொன்னாங்க. சரியா? ஸோ எஃப்ஜே நெறைய இடத்துல விக்ரமன வந்து கலாய்க்கும்போது சொல்லுவாங்க, "வியானாவோட கல்யாணத்துக்கு நான் என் ஒய்ஃபோட தான் போவேன். ம். அப்போ அவளுடைய ஹஸ்பண்ட் பார்த்து சொல்வேன், ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இந்த மாரி பொண்ணுலாம் ரொம்ப கஷ்டம்." அப்படி சொல்லிட்டு அப்புறம் விக்ரமன சொல்லுவாங்க, "ஆமா, ஆமா கரெக்ட்டு தான்டா." இதெல்லாம் ஆனா காட்டவே இல்ல. ஹி ஆல்வேஸ் யூஸ்ட் டு டெல் யாரு தாம்மா உன்னெல்லாம் கட்டிக்கிறானோ அவன்லாம் ரொம்ப பாவம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ வி ஆனா வர் இதெல்லாம் லைக் எதுவும் காட்டல. காட்டல. அவன் என்ன நெறைய தடத்துல கலாய்ச்சிருக்கிறான். லைக் வாட் ஐ ஹேட் வித் சுபிக்ஷா, சேம் திங் ஐ ஹேட் வித் எஃப்ஜே. இப்போ எனக்கு சேம் பட் அதனால சுபிக்ஷாக்கும் உங்களுக்கும் ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சுல்ல? இல்ல. சுபிக்ஷா வந்து அந்த 1, 2, 3, 4, 5 டாஸ்க் ஒண்ணு இந்த ரேங்கிங் டாஸ்க்ல நான் ஏதோ கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு, அவங்க கேமுக்கு நான் எங்கேயோ ஸ்டாப்பபிளா இருக்கேன்னு ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் நாங்க 2 பேரும் பேசி டிசைட் பண்ணி டிஸ்டன்ட் ஆயிட்டோம். அந்த டைம்ல ஐ ஃபெல்ட் வெரி லோன்லி. அப்போ ஐ பிகேம் லிட்டில் க்ளோஸ் டு எஃப்ஜே. லிட்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு இதாச்சு. தென் ஹி ஷேர்ட் ஹிஸ் திங். ஐ ஷேர்ட் மை வாட் வி ஆர் கோயிங் த்ரூ இன் ஹவுஸ். அவ்வளோதான் தாண்டி மத்த வந்து அது தாண்டி நீங்கலாம் நினைக்கிற மாரி இல்லடா. நாங்க நீ ஜஸ்ட் ஃப்ரெண்டுடா அப்படின்ட்டாங்க. ஆமா. எதுவுமே கிடையாது. ஹவுஸ்மேட்ஸ்க்குமே நாங்க அததான் சொன்னோம். இட்ஸ் லைக் அ ஃப்ரெண்ட்ஷிப். இப்ப இங்க என்னன்னா, வியானா புதுசா ஒருத்தவங்க கிட்ட ஒரு கையோட பேசுறதுனால, உள்ள இருக்கிறவங்களுக்கு பீப்பிள்க்கு அப்படி தோணிருச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உள்ள இருக்கவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சொல்லிட்டு அவ்வளோதான். அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி வேற மேல எந்த ஒரு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் டன். லைக் பியூர் கிளியர் ஃப்ரெண்ட்ஷிப். டன். ஏன்னா இதே சீட்ல தான் ஆதிரி நான் இன்டர்வியூ எடுத்தேன். ம். ஆதிரி அவர்கள் வந்து ம். எஃப்ஜேனால தான் அவருடைய கேம் போயிடுச்சு அப்படின்னாங்க. ம். இப்போ எஃப்ஜேனால தான் உங்க கேமும் போயிடுச்சுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? எஃப்ஜேனால என்னோட கேம் போயிருச்சு. நான் வெளியில வந்து ம். பார்த்த கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருந்தது. பட் வி ஹேட் அ பியூர் ஃப்ரெண்ட்ஷிப்.
இப்போ ஆத்ரேக்கு எஃப்ஜேக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நீங்க வெளியில பார்த்த அளவுக்கு கூட நான் பார்க்கல. ஏன்னா நாங்க சூப்பர் டீலக்ஸ், அவங்க பிபி ஹவுஸ். ஸோ இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா கேமரால எல்லாத்தையும் காட்டுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்ன பாண்ட் இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. நானே ஒரு தடவை அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "நோ இட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். ஐ ஹேவ் அ பெர்சன் அவுட் சைட்" அப்படின்னாங்க. அதை தாண்டி லைக் அவங்களுக்குள்ள என்ன பெருசா போயிட்டு இருந்தது அப்படின்னா, ஷீ இஸ் லைக் ஓகே, ஹி இஸ் நாட் ஓகே அப்படின்றத உள்ள இருக்க ஹவுஸ்மேட் சொல்லிட்டு இருந்தேன். நான் கேட்டேன். அதை தாண்டி நான் போய் ஏன் என்னாச்சு உங்களுக்குள்ள அப்படிலாம் கேட்டது கூட கிடையாது. அதுதான் அவங்க பிரச்சனையாவே இருந்துச்சு. யாருக்கு? ஆதரேக்கு. அதாவது அவங்க என்னமோ எஃப்ஜே பின்னாடி சுத்தின மாதிரி ஒரு பிம்பம் அங்க வீட்டுக்குள்ள கிரியேட் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள கிரியேட் ஆனா ஆச்சு. அது உண்மை இல்லை அப்படின்றத நாங்க பார்த்தது. ஓகே. சோ அதுதான் நாங்க அதுதான் எனக்கு தெரியும். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும். அப்புறம் நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் லைக் பீப்புள் டோல் நானும் கொஞ்சம் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ பட் ஐ ஹேட் அ பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஹிம். அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஓகே. சோ பேசிக்கலா கிளாப்ஸ் எல்லாம் ஃபேக், அப்படின்ற அதெல்லாம் நம்ப கூடாது வீட்டுக்குள்ள சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப வெறும் கிளாப்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பை வியானா வந்து சூஸ் பண்ணிக்கிட்டாங்களா? இல்ல. ஏன்னா என் மண்டைக்கே கிளாப்ஸ் எல்லாம் ஃபேக்குன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீ இது வச்சுட்டுலாம் நீ இது பண்ணாத. யாருக்கு கிளாப் வந்தாலும் தே வில் டெல் தி சேம். ஐயோ! இதெல்லாம் நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாது. இத வச்சுட்டுலாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அது தாண்டி வியானா ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ரார்டினரிக்கு போறான்னா, தே வில் டெல் ஷி இஸ் பீயிங் ஃபேக்கா பண்றா. இப்ப மட்டும் நல்லா பேசுறா. இப்ப மட்டும் நல்லா பண்றா. இப்ப மட்டும் தெரியுதா? கோவப்படும்போது மட்டும் நான் 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 வந்து ஒண்ணுமே பண்ணாம இருந்தா ஓகே. நான் ஏதாவது ஒண்ணு பண்ணாலே அந்த இடத்துல ஒரு பாயிண்ட். ஃபேக்கா. ஓகே. சொல்லிக்கோங்க. பிரச்சனை இல்ல. ஓகே. சொல்றவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு வாட் யூ நோ இஸ் வாட் யூ நோ. ஓகே. வியானா அவர்களே, சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு இடத்துல வாட்டர்மெலன் வினோத் அவங்க 2 பேர் மேல நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சு, ஆக்சுவலா வினோத் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க. அதாவது ஜெயிக்கிற குதிரை மேல சவாரி செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தப்ப நீங்க வாட்டர்மெலனுக்கு அதிக ஃபேன்ஸ் இருந்த மாதிரியும் அதை வைத்து வினோத் அவர்கள் சவாரி செய்யறாங்க அப்படி நீங்க சொன்னீங்க. எது உங்களை ஹெவியா அப்படி தோண வச்சுச்சு? அந்த வினோதனா இருந்த அந்த டைம்ல சரி வாட்டர்மெலன் அண்ணா இருந்த அந்த டைம்ல ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வினோத் அண்ணா அப்படி பண்ணாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் அதனால ஐ ஃபெல்ட் லைக் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கூட வினோத் அண்ணனுக்கு நல்ல கிளாப்ஸ் வருது. பட் நான் வினோத் அண்ணனுக்கு ஃபேவரட்டா இருக்கலாம். பட் எனக்கு ஏதாவது இடத்துல தப்புன்னு தோணுச்சுன்னா நான் அவரை கேட்டுருவேன். அவருக்கு அதை ஏத்துக்கிறாரோ வாட்டர்மெலனுக்கு ஃபேன்ஸ் இருந்துச்சுன்றது உங்களுக்கு ஏன் தோணுச்சுன்னு கேக்குறேன். வாட்டர்மெலனுக்கு ஃபேன்ஸ் நான் வெளியிலே பார்த்திருக்கேன்ல, அதனால எனக்கு அப்படி தோணுச்சு. பிளஸ் வீக்கெண்ட்ல சார் கானா வினோத் பத்தி உங்களுக்கு வெளியில தெரியாது? எனக்கு தெரியாது ஆக்சுவலா. ஆனா கானா வினோத்னா ரொம்ப நான் சொல்ல வரேன். வீக்கெண்ட்ல ஒரு சார் ஒரு விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணாரு. இது 2 ட்ரெண்ட் ஆச்சு 2 பேருது ஒரு விஷயம்னு. காம்போ. அதுக்கப்புறம் தான் வினோத் அண்ணா கொஞ்சம் ரொம்ப அவரை வந்து ட்ரிகர் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு ஜென்யூனா ஃபீல் ஆனேன்னு சொன்னேன். அதனால தான் சொன்னேன். அது தாண்டி வேற ஒன்றும் இல்லை. இப்போ கூட கானா வினோத் அண்ணனுக்கு நல்ல லைக் சூப்பரான ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. அப்போ கூட எனக்கு ஏதாவது தப்புன்னு தோணுச்சுன்னா கேட்பேன். அந்த மனுஷன் திட்டுன்னு என்னை திட்டிடுவாரு. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அப்படியே இப்படி இருப்பேன். ஏதாவது வந்து பேசிடுவாரு. நான் கானா வினோத் அண்ணாவை என்ன உள்ள பார்த்தனோ அதே பர்சன் தான் வெளியில பார்க்குறேன். பின்னாடி போய் பேசுறதோ இல்லை பின்னாடி போய் என்னை பற்றி ஏதாவது அப்படிலாம் ஒன்றுமே சொல்லல. நான் இந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட என்னை மிஸ் பண்ண ஒரே ஆள் ஃபர்ஸ்ட் அவர் தான். வியானா இருந்திருந்தா இப்படி பண்ணியிருப்பார்ல அப்படி சொல்லிட்டு எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா மனசுல வச்சுக்க மாட்டாரு. நான் அவருக்கு விஷயம் பண்றேன்னா அப்படியே அவருக்கு இப்படி வியானா அப்படின்ட்டு ஃபுல்லா எவ்வளோ என்னை வந்து இது பண்ணணும் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அதில் ஒன்று சும்மா சொன்னப்போ கோவமா இருந்தேன் அப்படி சொல்லிடுவாரு. ஹீஸ் லைக் தட். ஓகே. பட் வாட்டர்மெலனுக்கு அதிக ஃபேன்ஸ் இருந்த வாட்டர்மெலன் வீட்டை விட்டு வெளில போன மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு தோணிருச்சுல நிறைய ஃபேன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு, எப்படி தோணுச்சு? ஓட்டு இல்லாம போனாங்க அப்படி சொல்லிட்டு வாட்டர்மெலன் போறதுக்கு ஒரு 1 வீக் 2 வீக்லயும் கொஞ்சம் அமைதி ஆயிட்டாரு ஆக்சுவலா. நானே கேட்டேன். நான் என் கூட இந்த டாஸ்க் எல்லாம் அது இந்த ஹோட்டல் டாஸ்க் அப்பெல்லாம் ரொம்ப குவாய்ட் ஆயிட்டாரு ஆக்சுவலா. அதுக்கு முன்னாடிலேருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி மிஸ்ஸிங் ஹோம், வீடு மிஸ் பண்றது மாதிரி குவாய்ட் ஆயிட்டாங்க. தெரியல ஏன்ட்டு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆமா. நான் இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸா எப்படி இருந்தனோ அந்த மாதிரி நான் ஒண்ணு பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாயிட்டேன். அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ரொம்ப அமைதியா இருந்தாரு. சரி, ஓகே.
ஸோ காரணங்கள் அதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஓகே, சரி. இப்போ பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் யாருடைய எலிமினேஷன் வியானாவை ரொம்ப பாதிச்சிச்சு? யாருடைய? இவங்க போயிடக்கூடாதுப்பா அப்படின்ட்டு. எனக்கு வந்து ரவீன்ராஜ் தோணுச்சு. வெளியில வந்து பார்த்ததுக்கப்புறம் இப்போ வீட்டுக்குள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸுக்கு ஃபார் பெட்டர் ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள இருக்கலாம் அப்படின்னு தோன்றது பிரவீன்ராஜ். அவர் எவிக்ட் ஆயிருந்திருக்க கூடாது. ஹி டிசர்வ்ஸ் டு பி இன் 6 டாப் 7ல இருக்கு. ஏன்னா அந்த வீட்ல அதிகமான உழைப்பை போட்டாரு. ஆமா, ட்ரை பண்ணாரு. நான் வீட்டுக்குள்ள இருக்கவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. எனக்கு உள்ள இருக்கும்போது கூட பெருசா அவ்வளவு தோணுது இல்ல. ஓகே, ரொம்ப டெடிகேஷனா இருக்காங்க, பட் ஏதோ ஒரு இடத்துல லேக் பண்றாருன்னு ஃபீல் ஆயிருக்கு. பட் வெளியில வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்ல இவர் வெளியில இருக்காரு, இவரெல்லாம் உள்ள இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுது. சூப்பர். ஓகே, ஸோ கதையின் முக்கியமான அம்சம் கமருதீன், அரோரா, பார்வதி அவங்களுடைய முக்கோண காதல் உங்க வீட்டுக்குள்ள எப்படி இருந்துச்சு? அது ட்ரையாங்கிள் தெரியல. ட்ரையாங்கிள் தானங்க சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளேயே. நாங்க எங்களுக்கு காட்டப்பட்டுச்சு. சி அரோரா வாஸ் குட் ஃப்ரெண்ட், ரொம்ப குட் ஃப்ரெண்ட் ஆஃப் கமருதீன். அரோரா எப்படிங்க அந்த வீட்டுக்குள்ள நிறைய அவங்கள பத்தி விமர்சனங்கள் வெளியில இருக்கு. சில் பர்சன்ங்க. அரோரா எப்படி குட் கேர்ளா? நல்ல பொண்ணு, ரொம்ப சில்லான பொண்ணு. அப்புறம் அரோரா எனக்கு ஃபர்ஸ்ட் வீக்கே தெரியும் அரோரா நல்லா பேசுவான்னு. நான் நிறைய இடத்துல சொன்னேன் அரோரா ப்ளீஸ். நான் வந்து போல்டா செகண்ட் வீக்ல பேசிட்டேன். ஆனா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வீக் தான் நல்ல ஃப்ரெண்டா இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஹவுஸ் மாறினதுக்கப்புறம் பெருசா இல்லை. ஆனா அப்பவே ஷி அனலைஸ் திங்ஸ், நல்லா அனலைஸ் பண்றாங்க. ஆமா, அத வேச்சது அவங்களும் சொன்னாங்க வீக்கெண்ட். இப்போதான் ஆனா ஓபன் அப் ஆனது ரொம்ப லேட் ஆன். ஆனா முன்னாடில இருந்தே ஆனா பெருசா அவங்க சொன்னதுக்கு இல்ல. ஷி ஸ்வீட் ஆக்சுவலி. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஸ்வீட். இந்த முக்கோண சப்ஜெக்ட் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரியலங்க அது. ஏன்னா அதனால அங்க நிறைய இஷ்யூ வந்துச்சு. இந்த ஆபாச குறியீடு கண்டென்ட்டே ரெடி ஆனது காரணம் அந்த அந்த பொசசிவ்னஸ் தான். எனக்கு தெரியல, பார்க்கவே இல்லை இல்ல வீட்டுக்குள்ள பார்க்கவே இல்லை அவங்க அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப். இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிறதுன்ட்டு அவங்க ஹார்ட்டுக்கு லைக் அவங்க தான் ஃபீல் பண்ணி சொல்லணும் என்ன இருக்கு என்ன இல்லைன்னு சொல்லி. ஆனா வீட்டுக்குள்ள யார்ட்டுமே சொல்லல என்ன இருக்குன்றது. அவங்க 2 பேரும் இல்ல ஒத்துக்கல. ஓப்பனா அது லவ் அப்படின்னு கூட ஒத்துக்கல. ஸ்ட்ராங்கா கன்ஃபஸ் பண்ணல. எனக்கு தெரியல. ஓகே, உங்களுக்கு தெரியல, உங்ககிட்ட ஒத்துக்கல அப்படி சொல்லலாமா? என்கிட்ட ஒத்துக்கல. நான் எங்க போய் கேட்கணும் நீங்க லவ் பண்றீங்களா எனக்கு புரியல. கரெக்டான நியாயமான பதில். ஓகே, ஸோ வியானா அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள இவங்க இருக்கவே வேணாம்ப்பா, இவங்க ஏன்பா அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க, என்ன ஏன்பா அமிச்சிட்டீங்க, இவங்களை மட்டும் ஏன்பா வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னா யாரை சொல்றீங்க? நான் ஆக்சுவலா இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் எவிக்ட் ஆகுற வரைக்கும் கூட பெருசா ஃபீல் பண்ணல. அந்த டோரை விட்டு கால் எடுத்து வெளியில வச்சதுக்கு அப்புறம் ஐயோ, அது வரைக்கும் ஐ வாஸ் லைக் வெரி ஸ்ட்ராங். ஓகே தான். பட் அந்த வந்ததுக்கு அப்புறம் இல்லையே, ஐ வாண்ட் டு பி இன்சைட். இவ்வளோ சீக்கிரமா எவிக்ட் ஆகுற பர்சன் நான் கிடையாது. அப்புறம் என்ன நான் பண்ணிட்டேன் இவ்வளோ சீக்கிரமா எவிக்ட் ஆகுறதுக்கு? ஈவன் சம்திங் எனக்கு அட்ரஸ் பண்ணோன்னே ஐ வாஸ் சேஞ்சிங். அந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது டப்புன்னு இது நடந்திருக்க கூடாதுன்னு தோணுச்சு. பட் உள்ள இருக்கவே வேண்டாம் அப்படின்னு தோண பர்சன் யாருன்னா கேம் பர்செப்ஷன்ல ஒரு 3 பேர். ஃபர்ஸ்ட் எஃப்ஜே, செகண்ட் வந்து சாண்ட்ரா, தேர்ட் வந்து அவங்க பேர் வர மாட்டேங்குதா? புரியல. தேர்ட் வந்து விக்ரம். ஓகே, சூப்பர். பிகாஸ் எல்லாரோட கேம் அவர்தான் வந்து காலி பண்ணிட்டார். அது ஒரு கேம் பிளே தானங்க. அதை நீங்க பாசிட்டிவா தான பார்க்கணும். அது பாசிட்டிவா பார்க்கணும். பட் இஃப் யூ நீங்க பாண்ட் இப்ப ஏமாத்துறவர் தப்பா, ஏமாறுறவங்க தப்பா? ஏமாறுறவங்க தான் தப்பு. அப்ப அவரு நம்ம வச்சுக்கலாங்க, தப்பு இல்லையே. அவர் தப்புன்னு சொல்ல முடியாது. he is playing with your game. அப்படி நம்ம வந்து இது ஒரு கேம் ஷோ அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கணும். நம்ம எமோஷனலா லாக் ஆகாம இருக்கணும். ஸோ ஒவ்வொரு பேர் சொல்றேன், அவங்கள பத்தி 1 வேர்டுல சொல்லி. ஓகேவா? தெரிஞ்சா சொல்றேன். இல்ல சும்மா அவங்களுக்கு என்ன? சபரி. ஐயோ, நீங்க முன்னாடி கேட்ட क्वेश्चनக்கு சபரியும் ஒரு ஆன்சர். அவங்க வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்கன்னே தெரியல.
ஒரு வெங்காய செடி வளர்க்குறாரு, அவ்வளவுதான். சபரிக்கு உங்களுக்கு டே ஒன்ல இருந்து அப்படியெல்லாம் ஆகல ஒண்ணுமே அப்படின்ற இல்ல. ஒரு பொருள் இருக்கே. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப நானும் சபரி ஃபைட் கூட பண்ணிட்டது இல்ல. பட் எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வீக் சூப்பரா விளையாண்டாரு. செகண்ட் வீக் செம்மையா ஏங்க வின்னர் விளையாண்டாரு. சபரி தானங்க சொன்னீங்க ஆ நீங்க. ஆமா. அவருக்கு அந்த ஒரு கேங் இருக்குல்ல, அந்த கேங் கிட்ட போன சபரி எல்லாம் பார்த்தா, இப்படி ஐயோ சபரியா? அப்புறம் இப்படி இப்படி இருக்கணும்னு தோணும். ஓகேவா? ஆனா இப்போ ரீசென்ட் டேஸ்ல ஒரு பொம்மை வச்சிருக்காரு. 2 வெங்காய செடி வச்சிருக்காரு. நல்லா இருக்கே இது. அவங்க கூட தான் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் வீட்ல என்ன பண்றாருன்னே தெரியல. ஸோ அவரு வீட்டுக்குள்ள இருக்கணும்னு இல்ல. இப்படி இருக்கிற இப் இ சபரி, எஃப்ஜே, சாண்ட்ரா, விக்ரம் இப்படி இவங்களெல்லாம் இருக்காங்க. ஏன் பிரவீன்ராஜ் போனாங்கன்றது தான் எனக்கு. பார்வதி பார்வதி சூப்பரா கேம் ப்ளே பண்றாங்க. சூப்பரா கேம் ப்ளே. கேம் தான். கேம். ஃபுல் கேம். எஃப்ஜே எஃப்ஜே லைக் சாங் டேலண்ட் எல்லாம் சூப்பர். பட் கேமா என்ன பண்றாங்கன்னா ஒண்ணும் பண்ணல. ஓகே. அரோரா இப்போ பாம். கனி கனி வந்து ஒரு பாசம் பாசம் பாச வலையில எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொடெக்ட் பண்றாங்களா, அதை வச்சு கேமை மூவ் பண்றாங்களா? ரெண்டுமே. சூப்பர். சாண்ட்ரா சாண்ட்ரா என்னன்னே எனக்கு வரும்போது அந்த சட்டையா தூக்கிட்டு வந்துருக்கலாம்ல. பாவம் அந்த சட்டையை வச்சு தான் அவங்க நிறைய ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல எனக்கு. அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. எங்களுக்கே தெரியல. நாங்களும் ஃபீல் பண்ணி தான் இருக்கோம். இது 1 hour எபிசோட கடை சொன்னா 1/2 hour அவங்க அழுதுட்டு இருக்காங்க அந்த எபிசோட்ல. ஓகே. ஃபீலிங்கா இருக்கு. ஃபீலிங்கா இருக்கு. தெரியல, நான் பார்க்கல. ஓகே. திவ்யா பத்தி வாயை திறக்கல நீங்க. திவ்யா வந்து லைக் இப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸா ஷி சோ ஸ்வீட் வித் மீ. இப்போ நான் வெளியில வந்து என்கிட்ட இனிஷியலா பண்ண 2-3 விஷயத்தெல்லாம் நான் பார்த்தேன். பார்க்கும்போது அடிச்சு சாட்சிக்கு சாண்ட்ராவெல்லாம் கூப்பிட்டு ஒரு விஷயம்லாம் பேசினாங்க. அது வந்து ஆக்சுவலா அவங்க பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து அது மாத்தி சொல்றேன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. பட் நான் சொன்னது தான் ட்ரூ. அவங்க வந்து மாத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப பார்க்க போனா மினி வெர்ஷன் ஆஃப் பார்வதி. ஓகே. கமருதீன் மொத்தமா முடிச்சு, பார்வதியும் கமருதீனும் மொத்தமா முடிச்சு விட்டு வந்தீங்களா தேர்தல? கமருதீன் ஒண்ணாவடா சுத்துறீங்க, உடமாடா உங்களை ஒண்ணா அப்படின்ற மாதிரி. இல்ல டே 1ல இருந்தே கமருதீன். அது சும்மா ஃபன் சும்மா புல் ஆஃப் பண்ணுவாரு என்ன. நீ அண்ணான்னு கூப்பிடாத அப்படி சொல்லிட்டு இப்ப நான் கிளம்பி கேட்ல வரும்போது கூட வியானான்னு கூப்பிட்டாரு. சொல்லுங்க அப்படின்னு. வீட்டுக்கு வரட்டுமா, அம்மாட்ட பேசுன்னு கேட்டு. அது எப்பயுமே பண்ணுவாரு. இட்ஸ் லைக் சும்மா யூஸ் டு பி. கமருதீன் முன்னாடிக்கும் இப்போ கேம் பிளே நிறைய மாறி இருக்கு. பட் அந்த பார்வதி அவரோட விஷயத்துல ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு. ஒரு முக்கியமான பிளேயர் பேர் வருது, கரெக்டா சொல்லணும். வியானா வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்து 9 கொடுக்கலாம், 10 out of. அடுத்து பார்த்தா 2. ஓகே. லாஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ வியானா அவர்கள் அந்த காஸ்டியூம் என்ன காஸ்டியூம் வரல, வீட்டில் என்ன நடந்திருக்குமோ அப்படின்னாங்க. இஸ் இட் அம்மா டிசப்பாயிண்டட்? நிஜமாவே குடிக்கல. நிஜமாவே குடிக்கல. ஓகே. வீட்டில் ஸோ இட்ஸ் ஓகே. ஓகேவா, எனக்கு காஸ்டியூமே இல்லாம அப்புறம் இன்னொரு ரொம்ப பயந்துட்டே இருந்தீங்க அம்மா. ஆமா, எனக்கு நிஜமா வீட்ல இருந்து அவுட்ஃபிட் கொடுக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என்னோட அவுட்ஃபிட் 2-3 பேருக்கு ஷேர் பண்ணும்ல, அதனால டிசைனர்ஸுமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்காங்க. பட் வீட்டில் அவுட்ஃபிட் இருந்தது. என் வீட்டில் வந்து காஸ்டியூம் கொடுக்கலனாலும் திருந்துவேன் அப்படின்ட்டு நான் ஏதோ க்ளூ கொடுத்தாங்க. தெரியல, எனக்கு கொடுக்கல வீட்டில். அவ்வளோ கடுப்பு மேலே. ஓகே. ஸோ பட் இட்ஸ் a pure friendship. அம்மா வந்து என்ன சொன்னாங்க, அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, எனக்கு உன்னை பற்றி தெரியும், பட் இதை கொஞ்சம் நீ அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அவ்வளோதான். அம்மா விட்டு தர மாட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு எங்கே ப்ரெஷர் ஆச்சுன்னா அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து அவங்கள வந்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஷி டோல்ட் ஒன்லி திஸ் திங், இது மட்டும் இல்லாமல் இருந்து நீ வெளியில் வந்திருந்ததுனாலும் ஓகே தான், இந்த ஒரு விஷயம் அப்படின்னாங்க. பட் பேச மாட்டுறாங்க. ஓகே தான், பேசுவாங்க. ஓகே. ஏன்னா அம்மாக்கு பொண்ணு தான் எல்லாம் தெரியும். பெத்துட்டோமேன்னு வீட்டில் வச்சிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, அப்படிதான் வச்சிருக்காங்க, நினைக்கப்படாது. ஓகே, ரைட். ஓகே. ஸோ மக்களே, ஸோ இன்னைக்கு நம்ம வியானா கூட நிறைய கேள்விகளை கேட்டோம். எல்லாமே ஃபன்னாக ஜாலியாக ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட வியானா
ஏதோ ஒன்று சொல்லணும்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ம். ஒரு அவங்க உங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னு டைரக்டா அவங்க கேமரா பார்த்து சொல்லுவாங்க. ஓகே. லைக் நான் பிக் பாஸ் போகும்போது நான் வந்து ஒரு ஆளா தனியா உள்ள போனேன். வெளியில வந்து பார்க்கும்போது எனக்காக அவ்ளோ பேரு அவ்ளோ இடத்துல வந்து ஃபைட் பண்றீங்க. என்ன ட்ரோல் பண்றவங்க கிட்டலாம் போயிட்டு பண்ணாதீங்க அப்படி சொல்றீங்க. லைக் அவ்ளோ லவ் எனக்கு. அது எப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம்? இவ்ளோ நம்மளுக்காக இருக்காங்களே அப்படின்னு தோணுது. ப்ளஸ் நான் எவிக்ட் ஆனதுக்கு அவ்ளோ பேர் அழுதுருக்கீங்க. ஆ ஐம் ஸோ எங்க ஹாப்பி. டீம்ல கூட ஒருத்தர் அழுதாரு. நான் சொல்றேன். ஐம் ஸோ ஹாப்பி. எனக்கு அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி ஐயோ! அப்படிதான் தோணுது. ஆ நான் லைக் ஐல் டூ குட் மூவிஸ். நெறைய படம் பண்ணுவேன். அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். என்னோட அம்மாவுக்கு ஒரு சாரி சொல்லிக்கிறேன். எனக்காக இவ்ளோ பேர் வெளியில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஐ லவ் யூ ஸோ மச். அதுக்கப்புறம் என்ன ட்ரோல் பண்ணவங்களுக்கும் தேங்க் யூ. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஃபன்னா இருந்தது. எனக்கு ட்ரோல் சைடுமே ரொம்ப புதுசு. அதனால ஃபன்னா இருந்தது. அப்புறம் நெறைய பேர் திட்டியெல்லாம் போட்டிருந்தீங்க. அப்படி மட்டும் கொஞ்சம் பண்ணாதீங்க. திட்டி போடுங்க பிரச்சனை இல்ல. கொஞ்சம் இந்த அஃபென்சிவ் வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சமா அ த த கொஞ்சம் கூட வேணாம். கொஞ்சம் கூட வேண்டாம். அத மட்டும் பார்த்துக்கோங்க. மத்தபடி ட்ரோல் பண்ணுங்க. ஃபன்னா இருங்க. ஜாலியா இருங்க. என்ன வேணா பண்ணுங்க. பிரச்சனையே இல்ல. அண்ட் தேங்க் யூ. ஓகே, ஃபைனல் அந்த கியூட் மொமெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ மக்களே, ஸோ ஃப்ரைடே நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த அந்த ஸ்வீட் கேசரி பண்ணுவாங்க வியானா. அதே மாதிரி இனிமே வெளில போய் வியானா அவர்கள் அந்த வெள்ளிக்கிழமானா ஏதாவது ஒரு பலகாரத்தை நம்மளுக்கு பண்ணி காட்டுவாங்கன்னு நம்பி நாம வந்து இந்த இன்டர்வியூ முடிச்சுப்போம். அண்ட் ரொம்ப நன்றி வியானா. ரொம்ப அழகா கியூட்டா இந்த இன்டர்வியூ கொண்டு போனதுக்கு நன்றி. அண்ட் எங்க டீம் சார்பாக தனுஷ் அவர்கள் உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. எங்க கூட தான் கொஞ்சம் வியூ பண்ணுவாரு. தேங்க் யூ. உங்களை பத்தி பேசினாலே அவர் மூஞ்சி சமந்துரும். பண்ணாதீங்க, அவங்கள சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி வந்துருவாப்புல. அண்ட் உங்களோட ஹார்ட் அண்ட் சப்போர்ட்டர். தேங்க் யூ. நன்றி. ஒத்துக்கிட்டாடா? இந்த கேமரா பிடிங்க. நைட் அவுட் செஞ்சிடலாம். ஓகே மக்களே, ஸோ நன்றி, வணக்கம். நன்றி. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். எனக்கு நிஜமா இது ஒன்று கேட்கணும். ஃப்ரைடே அதுல வருமா? கொஸ்டின்ஸ்ல வந்துருச்சு. அதுல நானே சாப்பிட்டு நானே சூடு வச்சுக்கிட்டேன்.